அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழ கேசரி. இப்போ மாம்பழ சீசன்லாம் முடிய போகுது. ஸோ மாம்பழ கேசரி செஞ்சு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு மாம்பழம் பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நெய் எண்ணெய்லாம் விட வேணாம். சும்மா மாம்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு கூட பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கிளாஸ் டைப்பில் இருக்கும். மேங்கோ பியூரி ஆகிடுது. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அதே பேன்லேயே நெய் நல்லா விட்டு, கொஞ்சம் நெய் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும் கேசரிக்கெல்லாம், நிறைய விடுங்க. விட்டு பாதாமும் முந்திரியும் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக அந்த டார்க் கலரில் வேணாம், லைட்டாக இருந்தால் போதும். அதே நெய்யிலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த பொடி ரவை இல்லையா, சின்ன சின்ன ரவையாக இருக்கும், அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம பியூரி எடுத்து வச்சுருக்கீங்களா, மேங்கோவும் சர்க்கரையும் போட்டு அதையும் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணும்போதே ரவை ஸ்மெல்லு அண்டு மேங்கோ ஸ்மெல்லு நல்ல ஒரு ஸ்மெல்லு, அப்படியே அரோமா, அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. ஸோ அது கூட நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, 3 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பால் விடணும்னா விடலாம், இல்லைனா தண்ணி எடுத்துக்கலாம் இதே அளவில் 3 கப்பு. ஸோ நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கலரே நான் இன்னும் போடலை, குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூவும் இந்த மேங்கோ கலருமே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த எசன்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த 2 சேர்த்தாலே நல்ல கலர் வந்துடும். நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது, நல்லா லூஸாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறம் இருக்கும்போது நல்லா ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கும் போதே நல்லா கட்டியாக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் அது அப்படியே கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸ்பூனில். ஸோ அது கூட மேலே திரும்ப நான் வந்து குங்குமம் போட்டு பாதாமும் முந்திரியும் வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு பார்க்கவும் டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி